ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தி காப்ளின் நைட் அப்படிங்கிற மன்பாவோட எபிசோடு 13 தான். இன்னைக்கு இப்படி எல்லாம் பார்க்க போறோம். இந்த மன்பாவோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃபரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். அண்ட் கண்டிப்பா இந்த மன்பாவை நான் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே வந்துடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, டைம் மிஸ் பண்ணாம சாப்டருக்குள்ள போலாம். பைத்தியக்காரன் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கவும், நம்ம ஹீரோ வழி தாங்க முடியாம அம்மா அப்படின்னு கண் கலங்கவும், இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு மனசு கேட்காம இப்ப வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோட உடம்புல இருக்கிற மானா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ என்னதான் மானாவை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோட உடம்புல இருக்கிற எல்லா மானாவுமே ரிமூவ் பண்ண முடியல. இப்போ வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோவை பிடிச்சி இப்ப கிஸ் பண்ணவும், நம்ம ஹீரோட உடம்புல தேவையில்லாம இருக்கிற மானா எல்லாத்தையுமே அப்படியே நம்ம ஹீரோட உடம்புல இருந்து வெளில எடுக்கவும், நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி போய் கீழே விழுக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு, ஏ பைத்தியக்காரா, இது கண்டிப்பா உன பழி வாங்குவேன் அப்படின்னு அவளுமே நம்ம ஹீரோ மேல லைட்டா கோவப்படுற பக்கம் நம்ம ஹீரோவும் கண் முழிச்சு பார்த்தா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்க்க, எனக்கு இப்ப என்ன ஆச்சு, நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்குற அந்த பொண்ணு கையில ஒரு சாப்பாடு நம்ம ஹீரோக்காக எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை அவளை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, அப்படி நடந்ததுக்காக என்ன மன்னிச்சிருங்க, எனக்கே சுத்தமா புரியல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு, பட் அது எதுவா வேணா இருக்கட்டும், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த பொண்ணை பார்த்து சாரி கேட்கவும், அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அவ எடுத்துட்டு வந்த சாப்பாடை பார்த்து கை காமிச்சிட்டு அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோவும் கண்டிப்பா நீங்க சொல்லி தானே பண்ணாம இருப்பனா, உங்க ட்ரிங்க்கு ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ சாப்பிடலாம் அப்படின்னு எடுக்கிறான். இதை பார்க்கறதுக்கு மெடிசன் மாதிரி இருக்கு, ஸோ இதை நான் குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குடிக்கலான்னு வாயில வச்சா நம்ம ஹீரோவால் அதை சுத்தமாக குடிக்க முடியல. அது பயங்கர கேவலமா இருக்கவும் நம்ம ஹீரோத்தை கீழே துப்பலாம் அப்படின்னு பார்த்தா, இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் அதை மட்டும் இப்போ நீ கீழே துப்புனேன்னா கண்டிப்பா உன இப்பயே நான் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து மிரட்டவும், நம்ம ஹீரோவால் சுத்தமாக குடிக்க முடியல, பட் கஷ்டப்பட்டு அதை குடிக்கிறான். நம்ம ஹீரோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு அந்த பொண்ணுமே, இது எதால செஞ்சதுன்னு அவங்க கிட்ட சொல்லவே இல்லையே, நீ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்த மான்ஸ்டரோட ரத்தத்தில் செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாக்கிறதுக்காக அந்த பொண்ணு செலவும் நம்ம ஹீரோ அப்படியே கொம்பட்டுற மாதிரி போறான். அது மட்டும் இல்லாம, நான் எந்த மான்ஸ்டர் உனக்கு சாப்பாடா கொண்டு வந்தாலும் உனக்கு தெரியாதுல்ல, நீ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்க கேப்பில் ஒரு மான்ஸ்டர் தப்பிக்க விட்டுருக்க, அதுவும் அந்த மான்ஸ்டர் உன்னோட கண்ட்ரோலில் இருந்தது, ஸோ அதை பிடிச்சி தான் உனக்கு நான் சாப்பாடாக கொண்டு வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும், நம்ம ஹீரோவை கேட்டுட்டு அப்போ நான் என்ன சொல்ல வரீங்க, நான் இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸை சாப்பிட்டாதான் என்னோட பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, இதுக்கு கண்டிப்பாக வேறு வழியே இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உனக்கு இதை விட்டால் வேறு ஈஸியான வழி இல்லை, ஸோ இதுதான் நீ பண்ணியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும், நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே, என்னால் இதை சுத்தமாக நம்ப முடியல, நான் மான்ஸ்டர்ஸை கொலை பண்ணி அதை நான் இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு என்னதான் இதில் விருப்பம் இல்லைனாலும் உண்மையை சொல்லணும்னா அது எல்லாமே உயிரை கொள்கிற பயங்கரமான மான்ஸ்டர்ஸ், இப்போ நான் அதுங்களை சும்மா விட்டேன்னா கண்டிப்பாக அது வெளில வரப்போ நிறைய மக்களை கொல்ல ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த வேர்ல்டில் வந்து மான்ஸ்டர்ஸை கொலை பண்ணி சாப்பிட்றதுக்கே பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மீது எல்லாத்தையும் பற்றியுமே யோசிச்சு பார்த்துட்டு, நான் கண்டிப்பாக எனக்காக இல்லைனாலும் பூமியில் இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்காக நான் எதை வேணா பண்ணுறதுக்கு தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோமே அந்த பொண்ணை பார்த்து சொல்லவும், அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோக்கு பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் மானா பவர் அப்படிங்கிறது இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே நேச்சராகவே இருக்கிறது. மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு வாட்டியும் இன்னொரு மான்ஸ்டரை கொலை பண்ணி சாப்பிட்றப்ப தான் அதுங்களோட மானா பவர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி தான் இந்த வேர்ல்டு ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நீ ஒரு ஹாஃப் ஹியூமனாக இருந்துக்கிட்டு உன்னோட பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீ நிறைய மான்ஸ்டர்ஸை கொண்டு அதை சாப்பிட்டா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. நீ இப்போ இருக்கிற லெவலை பொறுத்த வரைக்கும் உன்னால் ஒரு சில மான்ஸ்டர்ஸை மட்டும் தான் தோக்கடிக்க முடியும், பட் இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது எல்லாமே உன்னை கொலை பண்ணி சாப்பிட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஹை லெவல் மான்ஸ்டர் வந்தால் கூட உன்னை ஈஸியாக கொலை பண்ணி சாப்பிட்றோம். ஸோ உன்கிட்ட இருக்கிற பவரை வச்சு உன்னால் நிறைய மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்து, நீ இதை நினச்சலாம் கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு ப்ரெசென்ட் வச்சிருக்கேன், நீ வெளில வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிக்கவும், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தாலே இதில் தான் உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கே, அச்சச்சோ மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பயத்தோட வெளில வந்து பார்த்தா ஒரு பெரிய மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி அந்த மான்ஸ்டர் கட்டி போட்டு வச்சிருக்கா. சரி, நான் உனக்கு சொன்னதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உனக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சரி, இந்த மான்ஸ்டர் கூட இப்போ ஃபைட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே டக்குன்னு, நீ இப்போ ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோவும் திடீர்னு ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டாக பயப்படவும், அந்த பொண்ணும் நீனும் எல்லாரும் மாதிரி காமன் அப்படின்னு காமிச்சிடாது, எதாவது யூனிக்காக ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டக்குன்னு அவரோட பவரை யூஸ் பண்ணி வீட்டுக்கு மேலே போய் உட்காந்துட்டு, எதுக்காக நீ இப்போ சும்மா நின்றுக்கிட்டு இருக்க, நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்னோட பவரை யூஸ் பண்ணி இந்த பீஸ்டோட எல்லா சென்ஸுமே நான் எடுத்துட்டேன், இந்த பீஸ்ட் இப்போ ஒரு ரோபோட் மாதிரி தான், நான் தான் அதை இப்போ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ அது கான்சியஸாக இருக்காது, அது உன்னை எப்போ வேணால் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும், இப்படி அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கப்போம் டக்குன்னு அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோ மேலே ஒரு அட்டாக்கை போடவும், பட் நம்ம ஹீரோ தான் அசால்ட்டாக டாச் பண்ணிடுறான். இப்போ எப்படி ஃபைட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோமே அந்த மான்ஸ்டரை பார்த்து எதாவது பிளான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுமே, நான் அவன் கண்ணை பார்த்தப்ப அவன் பயத்தில் உறைஞ்சி போய் நிற்கிறான்னு நினச்சேன், பட் கான்சியஸாக தான் இருக்கான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா.
அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோ லைட்டாக எல்லாத்தையுமே டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த மான்ஸ்டரை கொஞ்சம் லாங்லேருந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங்லேயே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். And நம்ம ஹீரோவோட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உண்மையை சொல்லணும்னா ஃபயர் டாக் ஃபேமிலியோட ஒரு மெம்பர். அவன் ஃபேமிலி மெம்பர் யாரோ கொலை பண்ணி மான பவர் எடுத்து சாப்பிட்டதெல்லாம் பார்த்துட்டு கோவத்தில் அவங்கள திருப்பி பழி வாங்குவேன் அப்படின்னு தான் பயங்கர வெறியில சுத்திக்கிட்டு இருக்கிற மான்ஸ்டரை பிடிச்சிதான் அவன் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணுறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கா. அந்த மான்ஸ்டரும் பயங்கர கொடூரமா அதோட பவர் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே டாச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு அந்த மான்ஸ்டரும் நம்ம ஹீரோ அட்டாக் காலில் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வரவும் பட் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபைட்டு ஒன்றும் இல்லை, இது ஒரு சாதாரண ஃபைட் மாதிரி தான் போகுது, இது ரொம்ப மக்கையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ஃபைட்டை பார்த்துட்டு ஒரு வேளை ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் சென்ஸ் அவன் மிஸ் பண்ணிட்டானா கண்டிப்பாக அந்த மான்ஸ்டர் அவனுக்கு கொண்டுடும். ஏன்னா அந்த மான்ஸ்டரோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோ பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் கண்டிப்பாக இது அவனுக்கு ஒரு பெரிய லெசனாக இருக்கும், கண்டிப்பாக இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம், இதை எப்படி அவன் ஃபேஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ எப்படி ஃபைட் பண்ணுறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபைட் பண்ணுறதுக்காக அவனோட மான பவர் ரிலீஸ் பண்ணிட்டு டக்குன்னு ஃபைட் பண்ணுறதுக்காக நிற்கவும் இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுமே அவன் எப்படி இதை பண்ணனா இப்போ எதுக்காக ஃபைட் பண்ணுறதுக்காக இப்போ ரெடி ஆகிறான், கண்டிப்பாக அவன் சாக போகிறானா அப்படின்னு அந்த பொண்ணுமே பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோனோட மான பவரில் லைட்டாக ரிலீஸ் பண்ணிட்டு ஃபிசிக்கல் பவரில் ரொம்ப பயங்கரமாக இருக்கிற அந்த மான்ஸ்டரோட அட்டாக்கே டாச் பண்ணுறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதை எப்படி வா பண்ணா அப்படின்னு அந்த பொண்ணுமே பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கவும் இப்போ அப்படியே கட் பண்ண ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க. நான் எதிர்பார்த்ததை விட நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, அப்புறம் என்னை மன்னிச்சிரு, உண்மையை சொல்லணும்னா உன்னோட கோலா நீ உன்னோட வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்க, எனக்கு உன்னோட கோல் சரியா தப்பா அப்படின்லாம் தெரியல, பட் உனக்கு பாக்ஸிங் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உனக்கு பாக்ஸிங் நல்லா வருது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் என்னோட வெயிட்டை குறைச்சதுக்கு அப்புறமா இதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோட மாஸ்டருமே நீ வெயிட்டை பற்றிலாம் கவலைப்படாத, வெயிட் எல்லாமே நேச்சுரலாக குறைய ஆரம்பிக்கும், அது மட்டும் இல்லாமல் நீ பயங்கர கன்சிஸ்டன்சியாக இருக்கிற, ஸோ நம்ம வெறும் 6 மாதம் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக உனக்கு வெயிட்லாம் குறைய ஆரம்பிக்கும், நான் உன்னோட டயட் பிளானையும் உன்னோட ட்ரைனிங் ஒர்க் அவுட்டையுமே நானே உனக்கு சொல்லித்தரேன், நான் உனக்கு இருக்கிற ஸ்கில்லுக்கு நீ கண்டிப்பாக காம்படிஷன்லாம் நிறைய வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோமே கொஞ்ச நாள் ட்ரைனிங் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோ கற்றுக்கிட்ட பாக்ஸிங் இப்போ பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு அப்போ பெருசாக இருந்த கோல் என்னன்னா எனக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோ ஃபைட்டிங் ஸ்கில்லோ கிடையாது, என்னோட பெரிய கோலாக இருந்தது என்னோட வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். நான் என்ன தான் பல நாள் கன்சிஸ்டன்சியாக இருந்தாலும் என்ன தான் எஃபோர்ட் நிறையா போட்டாலுமே என்னால் என்னோட வெயிட்டை மட்டும் குறைக்கவே முடியல. பட் எனக்கு என்ன தான் இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் ஒரு நாள் கூட விட்டு கொடுத்ததில்ல, நான் இப்பயும் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவே அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்ன தான் அப்பர் லெவல் மான்ஸ்டர் இருந்தாலுமே எனக்கு கவலை இல்லை, ஏன்னா நான் ட்ரைனிங் பண்ணாத ஸ்போர்ட்ஸே இல்லை, நான் எல்லாத்துலேயுமே பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 7 ஸ்போர்ட்ஸில் பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணியிருந்திருக்கேன். என்னால் என்ன தான் வெயிட் லாஸ் பண்ண முடியலனாலும் என்னோட ஸ்கில்ஸ் எப்போதுமே பயங்கரமாக தான் இருந்திருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயுமே நான் பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு பயங்கரமாக ட்ரைனிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் ஒரு கிக் பண்ணவும் அந்த மான்ஸ்டர் பறந்து போய் கீழே விழுக்குது. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறா, எப்படி அந்த மான்ஸ்டர் ஒரே கிக்கில் பறக்க விட்டான் அப்படின்னு அந்த பொண்ணுமே பயங்கரமாக நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சிட்டேன், பட் இதை நான் எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த மான்ஸ்டருமே இப்போ நம்ம ஹீரோட ஒரு கிக்லேயே அந்த பொண்ணோட கண்ட்ரோல்லேருந்து வெளில வந்து அப்படியே மயங்கி போய் கீழே விழுந்து கிடக்கவும் என்னோட பவர் இன்க்ரீஸ் ஆனதுனால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் நான் இதை இவன் கிட்ட இருந்து எதிர்பார்த்தது தான், பட் இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோட பவர் அவேக்னிங் ஆகிறது அந்த பொண்ணால் லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ஹீரோவும் நான் எப்படி ஃபைட் பண்ணேன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுமா, அப்புறம் இந்த மான்ஸ்டர் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து கேட்டுட்டு இருக்கவும் அந்த மான்ஸ்டர் டக்குன்னு நம்ம ஹீரோவோட ஷோல்டர் டக்குன்னு பிடிச்சி பயங்கரமாக கடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் வலி தாங்க முடியாமல் லைட்டாக கத்துறான், என்ன இது பயங்கர கொடூரமாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் அப்படி இந்த இடத்துல எப்படி சொல்ல முடியுது. அண்ட் இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் இருக்கும். அண்ட் நம்ம வீடியோவில் வாய்ஸ் ஓவரை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், இப்போ இருக்கிறத விட நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே வாய்ஸ் ஓவர் பண்ணலான் இருக்கேன், பட் இப்போயே சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால இந்த மான்பாவில் மொத்தம் 120 சாப்டர் இருக்குது, நான் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் அடுத்த மான்பாவிலேருந்து என்னோட வாய்ஸ் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணி ரெகுலராக வீடியோஸ் நிறைய போட ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.